அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு முயற்சி கூலி தரும். இன்ஷா அல்லாஹ் பாகம் 4. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்குரிய அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத வகையில் மிகவும் வறுமையால் வாடிக்கொண்டிருந்த திண்ணை தோழர்களில் ஒருவராவார். ஆயினும் தனது ஏழ்மையை பொருட்படுத்தாமல் நபி மொழிகளை அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு முயற்சியை மேற்கொண்டார்கள். அதன் பலனாக அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான ஹதீஸ்களை அறிந்து மக்களுக்கு அறிவித்தார்கள். பிந்தைய காலங்களில் பல்வேறான இன்னல்களுக்கு மத்தியில் இமாம்கள் நபி மொழிகளை ஒன்று திரட்டினார்கள். இவ்வாறு அவர்களால் தொகுக்கப்பட்ட மார்க்கம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தாங்கிய ஹதீஸ் கிரந்தங்கள் இன்று நம்முடைய தாய்மொழியிலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்கின்றோமா? மார்க்கத்தை ஆர்வத்தோடு அறிந்து கொள்ளாமல் மெத்தனமாக இருப்பதினால் மார்க்கத்திற்கு மாற்றமான விரோதமான செயல்கள் எல்லாம் நமது சமுதாயத்தில் மலிந்து கிடக்கின்றன. மேலும் மார்க்கத்தின் பெயரால் சில ஆலிம்கள், ஷேக்மார்கள் சொல்லுகின்ற கட்டுக்கதைகள், ஆதாரமற்ற செய்திகளை எல்லாம் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த அறியாமையின் கோர விளைவாகவே மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாக வழிகேட்டிலேயே வீழ்ந்து கிடக்கின்றார்கள். அறிந்ததை செயல்படுத்த முயற்சித்தல் மறுமையில் எளிதாக வெற்றியை பெற்றுத்தருகின்ற, இன்னும் நமது பாவங்களை அழிக்கின்ற பல நற்காரியங்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நற்செய்தியாக சுட்டி காட்டியுள்ளார்கள். அவற்றை கடைபிடிப்பதில் அன்றைய மக்கள் எவ்வாறு ஆர்வம் காட்டினார்கள் என்பதை பின்வரும் நபி மொழியிலிருந்து நாம் அறிய முடிகிறது. தர்மம் பற்றிய இறைவசனம் இறங்கியதும் தர்மம் செய்வதற்காக பொருள் தேடி நாங்கள் கூலி வேலை செய்யலானோம். அப்போது ஒருவர் அதிக பொருளை தர்மம் செய்தார். மக்கள் அவர் பிறர் பாராட்ட வேண்டுமென்று செய்கிறார் என கூறினார்கள். பிறகு மற்றொருவர் ஒரு சாவு தானியங்களை தர்மம் செய்தார். அப்போது மக்கள் இவரது சாவு குறைந்த அளவு தானியம், அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என கூறலானார்கள். அப்போது இம்முனாஃபிகானவர்கள் நம்பிக்கையாளர்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் வேறு பொருள் எதுவுமில்லாததால் தங்கள் உழைப்பை தானமாக கொடுப்பவர்களையும் குறை கூறி ஏளனமும் செய்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான். இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 79வது இறைவசனம் அருளப் பெற்றது. அறிவிப்பவர் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 1415. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.